எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாக குழு கூட்டமானது நாளை நடக்கும் என கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அறிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் அன்றாட பணிகளையும் செயல்பாடுகளையும் ஒருங்கிணைக்க 28 பேர் கொண்ட குழுவை கட்சியின் தலைவர் விஜய் அறிவித்தார். அந்த குழுவில் பொதுச் செயலாளர் ஆனந்த், தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ், இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார், துணை பொதுச் செயலாளர் ராஜ்மோகன் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இந்நிலையில் தாவேகா நிர்வாக குழுவின் கூட்டமானது நாளை காலை 10 மணிக்கு பனையூர் அலுவலகத்தில் நடக்கும் என்று பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிவித்துள்ளார். கட்சி தலைமையின் ஒப்புதலோடு நடக்கும் கூட்டத்தில் நிர்வாக குழு உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என ஆனந்த் உத்தரவிட்டுள்ளார். விரைவில் முக்கிய அணியில் உள்ள பொறுப்புகள் அறிவிக்கப்பட உள்ளதாகவும் அதன் பிறகு பொதுக்குழு கூட்டத்தை நடத்த விஜய் திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாக குழு கூட்டமானது நாளை நடக்கும் என கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அறிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் அன்றாட பணிகளையும் செயல்பாடுகளையும் ஒருங்கிணைக்க 28 பேர் கொண்ட குழுவை கட்சியின் தலைவர் விஜய் அறிவித்தார். அந்த குழுவில் பொதுச் செயலாளர் என் ஆனந்த், தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ், இணை பொதுச் செயலாளர் CT நிர்மல்குமார், துணை பொதுச் செயலாளர் ராஜ்மோகன் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இந்நிலையில் தாவேகா நிர்வாக குழுவின் கூட்டமானது நாளை காலை 10 மணிக்கு பனையூர் அலுவலகத்தில் நடக்கும் என்று பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிவித்துள்ளார். கட்சி தலைமையின் ஒப்புதலோடு நடக்கும் கூட்டத்தில் நிர்வாக குழு உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என ஆனந்த் உத்தரவிட்டுள்ளார். விரைவில் முக்கிய அணியில் உள்ள பொறுப்புகள் அறிவிக்கப்பட உள்ளதாகவும் அதன் பிறகு பொதுக்குழு கூட்டத்தை நடத்த விஜய் திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.